ஹாய் ஹலோ தமிழ் பேசுற எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்க சுஜன் பேசுறேன். வாங்க. ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் வரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு ஆண், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் டிவி ஆங்கர் வெளியே சொல்லாம பட்ட கஷ்டம் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடவுள் படைப்புல சிலரோட வேதனைய வார்த்தையால சொல்ல முடியாது. தான் ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, அப்புறம் நீங்க நினைப்பீங்க இவர் ஒரு திருநங்கை என்று. அதுவும் இல்ல. அப்புறம் வேற என்னவா இருக்க முடியும்? அதாங்க இன்டர்செக்ஸ். அதாவது ஒரு ஆணோட உடம்புல பெண்ணோட ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்குமாம். வெளிப்பார்வையில வேற எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதாம். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். அப்படி நான் அதை மீறி வாழ்ந்தேன்னா நான் ஏதாவது ஒரு அடையாளமா ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் சாகுவேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்ல இருந்து கிளம்பும் போது 2 பேட் எடுத்துட்டு போவேன். அப்புறம் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் நினைக்கிற மாதிரி ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா உட்காரவே முடியாது. காலையில இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு வலியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவரோட உடம்புல யூட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய பெண்களின் கருப்பை இருந்திருக்கு. அதாவது இவரோட பெயர் வந்து எஸ்ஆர் சக்கரவர்த்தி. இவர் கடலூர் பன்ருட்டியில தான் பிறந்திருக்காரு. டிவி ஆங்கரா தான் 20 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2000 புரோக்ராம் மேல பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் சீரியல் ஆக்டரா தான் இருந்திருக்காரு. 6th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. பேச்சு திறமை ரொம்பவே அழகா இருக்கும். அதனால ஐஏஎஸ் ஆஃபீஸர் முதற்கொண்டு டாக்டர்ஸ் வரைக்கும் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வரைக்கும். பொதுவாக இவர் மரபணு சம்பந்தமான பிரச்சனை இவர்கிட்ட இருந்திருக்கு. எக்ஸக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குரோமோசோம் ஜெனட்டிக்காக ஃபீமேலாக இருப்பாங்களாம், பயாலஜிக்கலாக மெயிலாக இருப்பாங்களாம். அந்த ப்ராப்ளம் தான் இவருக்கும் இருந்துட்டு இருக்கு. இவர் ஆணுறுப்பில் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லை, அது சின்ன வயசில் 5th படிச்சுட்டு இருக்கும்போது தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது ஒருவேளை ஏதோ அடிபட்டிருக்கு, போக போக சரியாகிடும் என்று வீட்டில் நினைக்க, ஒருவேளை தன் பையன் வந்து திருநங்கையாக மாறிட்டு வரானா என்று அம்மா நினைக்க, அது மட்டும் இல்லை, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இவர் விளையாட்டுத்தனமாக சொன்ன விஷயம் பெருசாக கேலி பண்ணேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கும்போது யூட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பை உடம்புல இருக்கிறது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் 6வதுலே படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. 11 வயசுல பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பெயின்ஃபுல் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன், ரொம்பவே ஃபீலிங் கஷ்டமா இருக்கும். 6வது படிச்சாலும் நல்ல பேச்சு திறமை இருந்துகிட்டே இருந்து எல்லாருமே கேலியா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த உலகமே. இருந்தாலும் அம்மா மட்டும்தான் உறுதுணையாவே இருந்தாங்க. 13 வயசுல இருந்தே யூரின் போக முடியாது, ரொம்பவே வலியா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு நண்பர்களே கிடையாது. எல்லாரையும் மீறி கீழே கூட உட்கார முடியாது. 13 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இந்த பீரியட்ஸ் ஒரு சைக்கிள் தாண்டினா அடுத்த சைக்கிள் சீக்கிரமாகவே வந்துடும். பாலியல் தொந்தரவு அதிகமாக இருந்து சின்ன வயசில் என்னோட பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்தா எனக்கே கேவலமாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் ஒரு டாக்டரை இன்டர்வியூ பண்ண சான்ஸ் கிடச்சதுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் இவருக்கு கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே ஆகிடுச்சான். அந்த டைமில் இவரோட பிரச்சனையை அந்த டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கு அந்த டாக்டருக்கு. 15 வருஷமா இந்த ப்ராப்ளத்தை இப்படியா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, அவரோட தெளிவான பதில் தான் இவரை வந்து கருப்பையை மாற்றலாம், சர்ஜரி பண்ணி எடுக்கலாம் என்று ஒரு தைரியம் வந்திருக்கு. இன்டர்செக்ஸ் பற்றி பொதுவாக அப்போ தான் அவர் கேள்வியே பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட அந்த கருப்பையை சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே வேதனைப்பட்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னா பீரியட்ஸ் மட்டும்தான் நின்றுடுச்சு. ஆனால் இவருக்கு ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, உடம்பு வலி, அதாவது எலும்பு தேய்வு எல்லாமே வர ஆரம்பிச்சிடுச்சு. பொதுவாக ஜென்ஸு பீரியட்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அலர்ஜி, அப்புறம் நாப்கின் வந்து கரெக்டாக கூட வைக்க முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதாவது ஃபேன் போட்டிருந்தா அது எப்படி இருக்கும்ட்டு நம்மளால யோசிக்கவே முடியல. தான் ஒரு இன்டர்செக்ஷன் தெரிஞ்ச அப்புறம் அந்த யூட்ரஸும் ரிமூவ் பண்ண அப்புறம் இவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருந்திருக்கு. முடி கொட்டிடுச்சான், பெயின், அப்புறம் அடிக்கடி உடம்பு வலி இதெல்லாமே வந்துக்கிட்டே இருக்குமா. அம்மா மட்டும்தான் என் வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்திட்டே இருப்பாங்க. அதாவது கல்யாணமே பண்ண வேணாம், கல்யாணம் காதல் இதெல்லாமே நமக்கு வேணாம், செட் ஆகாது. நான் ஒரு பொண்ணாக இருக்கிறேன், நான் ஒரு பொண்ணாக இருந்து இந்த மாதிரி பையனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ண மாட்டேன், அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த சர்ஜரி பண்ணின அப்புறம் தான் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ப்ரெஷர், சுகர்லாம் இருக்குது. தூக்க மாத்திரை போட்டால் தான் தூங்க முடியும்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, மதுரையில் ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்செக்ஸ் பர்சனை சர்ஜரி பண்ணவே கூடாது சின்ன வயசுல. அவங்களுக்கு பொதுவாக அறிவு வந்த அப்புறம் எந்த மாதிரி உணர்வு இருக்கிறத பார்த்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு. இது ரொம்பவே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னாரு. இவரோட இன்னொரு பக்கம் ஒரு பிக் சேலஞ்ச் வேற இருந்திருக்கு. அதாவது இவரோட பேச்சு திறமையை பார்த்து செம்மொழி தமிழ் வளர்ச்சி கழகத்திலிருந்து அப்துல் கலாம் அவார்டு, அது மட்டும் இல்ல நம்ம அன்புமணி ராமதாஸ் அவரும் உழைப்பாளர்களுக்கான நற்சான்றிதழும் கொடுத்திருக்காரு. இதுதான் என்னோட வாழ்க்கையில மிக சிறந்த சந்தோஷம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இப்போ மரியாதை ரொம்பவே கொடுக்குறாங்க எல்லாருமே. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு அவேர்னஸாக விழிப்புணர்வாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இதை மீடியாவில் எல்லார் முன்னாலேயும் இன்டர்வியூவில் பகிர்ந்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பர்சனை நீங்கள் யாருமே ஒதுக்கிடாதீங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. எங்கள் அம்மா இல்லைன்னா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா டெய்லி எங்கள் அம்மா தான் எனக்கு நாப்கின் கூட வாங்கி தருவாங்க.
கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும், எனக்கு கூட ரொம்பவே கூச்சமா இருக்கும்னு சொல்றாரு. எவ்வளவு நாள் இந்த உலகத்துல நாம இருக்கிறோம்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் பக்கத்துல இருக்கவங்க கூட சந்தோஷமா இருங்க. நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரலாம்.